கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் கிருபை உள்ளவர். இந்த புதிய நாளிலே கூட கர்த்தராகிய தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்தி உங்களை எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து இந்த நாளை நாம் துவங்குவோம். இந்த நாள் முழுவதும் நாம் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 29:11 நம்ம படிக்கிறோம். 11-13 வரைக்கும் படிக்கிறேன். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். அது மட்டும் இல்லாதபடிக்கு வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாவற்றுக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் எவ்வளவு மகா பெரியவரா இருக்கிறார். ஆனால் நமக்காக அவரிடத்துல ஒரு இடம் இருக்குது. எதுக்கு தெரியுமா? அவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், உனக்காக என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நில்லு, அதிகாலமே வந்து நில்லு. அது நம்ம யாத்ராமம் 33ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். அதிகாலமே எனக்கு முன்பாக வந்து உனக்காக நான் குறித்த இடத்திலே வந்து நில்லு என்று சொல்லுகிறார். நாம் அந்த இடத்திலே போய் நிற்கிறது எதற்காக? அவரை துதிப்பதற்காக. செய்கிறதெல்லாம் நம்முடைய தேவன் தான். அப்பொழுது மோசே எதற்காக கூப்பிட்டார் தெரியுமா? தம்முடைய 10 கற்பனைகளை கொடுப்பதற்காக. அப்போ மோசே கூப்பிடுகிறார். மோசே போய் அதிகாலமே ஆயத்தமாகி அங்கே நிற்கும் பொழுது கர்த்தர் கற்பனைகளை கொடுக்கிறார். ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பலி செலுத்தும்படி அதிகாலமே எழுந்து நான் உனக்கு குறிக்கப்பட்ட இடத்திற்கு வா என்று சொல்லுகிறார். அப்படியே அவர் 3 நாள் பிரயாணம் பண்ணி மோரியா மலைக்கு போகும் பொழுது அங்கே தேவன் அவருக்காக காத்திருக்கிறார். அப்பொழுது பாருங்க, தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே நமக்காக காத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் ஒரே காரணம் தான். இந்த கடைசி வசனத்துல நான் வாசிக்கிறேன் 13. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்களும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். அவருடைய மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறது ஒண்ணுதாங்க நம்முடைய வேலை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்முடைய வேலையெல்லாம் உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றது, துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துறது, அவரை குறித்து அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிறது, அவருடைய மேன்மையை நாம் நினைத்து பார்க்கிறது, மனுஷரிடத்துல சொல்லுகிறது. இதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். மீதியான எல்லா காரியத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆகவே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். இதுல எதுங்க நமக்கு தேவை? எல்லாம் அவருடையதா இருக்குது. அதெல்லாம் நமக்காக தான் வைத்திருக்கிறார். மாட்சிமை என்றால் எவ்வளவு பெரிதான ஒரு புகழ்ச்சி. வல்லமை என்றால் பலம். மகிமை என்றால் அவருடைய மேன்மை. ஜெயம் நம்முடைய வாழ்வுக்கு தேவையானது. மகத்துவம் நம்மை உயர்த்தி வைக்கிற நன்மைகள். இதெல்லாம் அவருடையதா இருக்குது. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, சகலத்தையும் அவர் உடையவராய் இருக்கிறார். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. ராஜ்யம் என்றால் இந்த உலகத்தின் ராஜ்யமானாலும் சரி, இனி வரப்போகிற ராஜ்யமானாலும் சரி, எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமா இருக்கு. அண்ட சராசரங்களின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி வைத்திருக்கிறார். இப்பொழுது நம்மை ஆளுகிறவர்கள் மந்திரிகளாய், முதல் மந்திரி, பிரதான மந்திரி என்று எல்லாம் மந்திரிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை ராஜாக்களாய் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! உங்களை நான் ராஜாக்களை, ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதால் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைத்திருக்கிறார். ஆகவே ராஜ்யம் அவருடையது. நமக்கும் அந்த ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்ன தெரியுமா உங்களுக்கு? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், இது நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யமா இருக்குது. இந்த ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். நம்முடைய தேவன் யார்? அவர் தலைவர். He is our God Almighty. எல்லாரை காட்டிலும் அவர் உயர்ந்த. இந்த உலகத்துல அவரை காட்டிலும் பெரிய மனுஷன் ஒருவனுமே கிடையாது. எல்லாரை தாழ்த்தவும். கீழே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எல்லாரையும் ஆளுகிறவராய் இருக்கிறார், உயர்ந்தவராய் இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும்.
குப்பையிலே கிடக்கிற சிறியவனை கர்த்தர் உயரத்திலே கொண்டு வந்து வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அவர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். எல்லாருக்கும் தலையார். நம்ம எல்லாரையும் பார்த்து தலைன்னு சொல்றோம். எதுவுமே தலை கிடையாது. கர்த்தர் தான் பிரதான தலைக்கல்லாய் இருக்கிறார். செருபாபேல் அந்த தலைக்கல்லை கொண்டு வருவார், அதற்கு கிருபை உண்டாகும் என்று சகரியா 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவர் தலைவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிற தேவன். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆல் டொமினியன் பிலாங்ஸ் டு காட். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகிறவராய் இருக்கிறார். சாத்தானுடைய ராஜ்யம் அவர் காலின் கீழே இருக்குது. பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எல்லாம் அவரை கொண்டும் அவருக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்குது. பூலோகத்தில் இருக்கிற எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்குது. அவரை அல்லாமல் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உமக்குள்ளே அசைகிறோம், உமக்குள்ளே வாழ்கிறோம், உமக்குள்ளே நாங்கள் வளர்கிறோம் என்று சொல்லி. ஆகவே அவர் எல்லாவற்றையும் ஆள்கிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவருடைய கரம் நம்மை பலப்படுத்துகிறது. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். பலன் இல்லாதவனை கர்த்தர் பலப்படுத்துகிறவர். வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை கர்த்தர் தூக்கி எழுப்புகிறவராய் இருக்கிறார். உங்களை குணமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். உங்கள் பட்சமாய் சாய்ந்து உங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கிறேன் என்று ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அன்பின் கயிறுகளால் நம்மை இழுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். கீழ் நம்ம வாசிக்கிறோம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தாலே ஆகும். நம்மை மேன்மைப்படுத்த வல்லவர். நம்முடைய படிப்போ அறிவோ சொத்து குடும்ப காரியமோ நம்மளை உயர்த்தாது. தேவன் தான் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மேன்மைப்படுத்துகிறவர். கர்த்தரால ஒரு மேன்மை வருமானால் அதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தும் பொழுது ராஜ மகிமை அவனுக்கு கொடுத்து மேன்மைப்படுத்தினார் என்று எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல எல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை நீங்கள் இருக்கிற நிலைமையிலே நீங்கள் இருக்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அநேக மக்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். எங்கேயோ கிடந்த எஸ்தரை 120 தேசங்களுக்கு ராஜாவாக்கினார். ஆடுகளுக்கு பின்னே நடந்த தாவீதை இஸ்ரவேல் அனைத்துக்கும் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவன் ராஜாவாக காரணம் என்ன? கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டார். இந்த நாளிலே கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். அதே நிலைமைக்கு நம்மையும் மேன்மைப்படுத்த அவர் வாஞ்சா இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நீங்கள் எவ்வளவாய் ஸ்தோத்திரிக்கிறீர்களோ அவ்வளவாய் உங்களுடைய கிருபை பெருகும். கிருபை பெற்றவர்கள் மேன்மை அடைவார்கள். இந்த உலகத்திலே அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவாராக, உங்கள் விளக்கை கொளுத்துவாராக, உங்களுக்கு பெரிய நாமத்தை கொடுப்பாராக. கர்த்தருடைய வல்லமை உங்களை உயரச் செய்வதாக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையிலே காத்திருந்து எப்பொழுது இந்த தியானம் வரும் என்று சொல்லி காத்திருந்து தியானிக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு அவர்கள் செய்கிற எல்லா கையின் பிரயாசங்களிலும் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறட்டும் ஐயா. எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் உம்மாலே ஆகும். காரணம், நீர் மகத்துவமும் மேன்மையும் வல்லமையும் சத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் எல்லாருக்கும் தலைவராய் இருக்கிறீர், எல்லாவற்றையும் ஆள்கிறவராய் இருக்கிறீர். அதே போல உம்முடைய நிலைமைக்கு எங்களையும் கொண்டு வர நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவான் என்று உம்முடைய நிலைமைக்கு எங்களை உயர்த்துகிற தேவன். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய இரக்கம் ஆண்டவரே. இதை நாங்கள் நினைத்து பார்க்கவே முடியாது. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இந்த சிறியவரை மேன்மைப்படுத்த சித்தம் கொண்ட பிதாவே, நீர் வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்மை உயர்த்துகிறேன். மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென்.